நித்யா ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே வேலைகளை கவனித்தாலும் அவளது கண்கள் மட்டும் விக்ரமையே தேடின. விக்ரம் ஒரு தோணில் சாய்ந்து கொண்டு நித்யா வேலை செய்வதை ரசித்துக் கொண்டிருந்தான். அவன் மனதுக்குள் பழைய காயங்கள் மெல்ல மறைந்து நித்யா என்கிற ஒரு புதிய வாசம் குடியேறுவதை அவன் உணரத் தொடங்கினான். அந்த வரவேற்பு விழா வெறும் ஆடம்பரமான விழா மட்டுமல்ல, அது அர்ஜுன் வித்யாவின் காதலுக்கு அத்தாட்சியாகவும் சித்தார்த் கயல்விழியின் ஆழமான அன்பிற்கு சாட்சியாகவும் விக்ரம் நித்யாவுக்கு இடையே ஒரு புதிய தொடக்கமாகவும் அமைந்தது. அதிகாலை 4 மணிக்கே அந்த பெரிய மண்டபத்தின் சமையலறையில் காபி தூளின் வாசமும் பாத்திரங்களின் சத்தமும் ஒலிக்க ஆரம்பித்து விட்டன. மண்டபத்தின் பின்புறம் சமையல் கலைஞர்கள் பெரிய பெரிய அண்டாக்களில் பால் காய்ச்சும் சத்தம், இன்னொரு பக்கம் வாசலில் வாழை மரம் கட்டும் ஆட்களின் சலசலப்பு என அந்த இடமே திருவிழா கோலம் பூண்டிருந்தது. வித்யா அறையில் இன்னும் ஒரு விதமான தூக்க கலக்கத்துடனும் அதே சமயம் ஒருவித பதட்டத்துடனும் அமர்ந்திருந்தாள். கயல்விழி குளித்துவிட்டு ஒரு காட்டன் புடவையை சுற்றி கொண்டு தலையில் ஒரு கொண்டையை போட்டுக்கொண்டு வித்யாவின் அருகில் வந்தவள், என்னடி வித்யா, இன்னும் முழிக்காமலேயே இருக்க? போ, முதல்ல போய் நல்லா குளிச்சுட்டு வா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில மிக முக்கியமான நாள். இதோ பாரு, உன் முகத்துல அந்த களைப்பு சுத்தமா தெரியக்கூடாது என்று சொல்லி அவளது கன்னத்தை தட்டி எழுப்பினாள். வித்யா கயல்விழியின் கையை பிடித்து கொண்டு, அக்கா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பயமா இருக்குதுக்கா. இது வரைக்கும் நாம இந்த வீட்டுல ஒன்னா இருந்தோம், இப்போ எல்லாமே மாறப்போகுதுன்னு நினைச்சா என்று இழுக்க கயல்விழியின் கண்கள் லேசாக கலங்கின. ஆனால் அதை மறைத்து கொண்டு, அடியே, நீ எங்கேயும் போகல, அதே வீட்டுக்கு தான் திரும்ப வரப்போற. அர்ஜுன் உன்ன ஒரு ராணி மாதிரி பாத்துப்பாரு. அதுவும் இல்லாம உன் அக்கா நான் அங்கதான் இருப்பேன். போ, சீக்கிரம் கிளம்பு என்று அவளை தேற்றி அனுப்பி வைத்தாள். வெளியே ஹாலில் சித்தார்த் பட்டு வேட்டி சட்டையில் படு கம்பீரமாக வலம் வந்து கொண்டிருந்தான். கல்யாண வேலைகளில் ஏதாவது ஒரு குறை வந்துவிடக் கூடாது என்பதில் அவன் மிக தீவிரமாக இருந்தான். அப்பொழுது அர்ஜுன் அறைக்குள் நுழைந்தவன், என்ன மாப்ள, இன்னும் தூக்குமா? இன்னைக்கு நீதாண்டா ஹீரோ என்று அர்ஜுனை தட்டி எழுப்பினான். அர்ஜுன் கண்ணை தேய்த்து கொண்டு, சித்து சார், நைட் ரிசப்ஷன் முடிஞ்சு வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள இந்த முகூர்த்தம் அது இதுன்னு என்று அழுத்து கொள்ள, டேய், கல்யாணம் பண்றது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லடா. அந்த தாலியை கட்டுறப்போ வர்ற அந்த பொறுப்பு இருக்குதே, அது உன்னை ஒரு முழு மனுஷனா மாத்தும். சீக்கிரமா கிளம்பு, ஐயர் வந்தாச்சு என்று அவனை அதட்டினான் சித்தார்த். அதே நேரம் வாசலில் நித்யா ஒரு அழகான சந்தன நிற சேலையில் கையில் பூக்கூடையுடன் நுழைந்தாள். அவளது முகம் இரவு முழுக்க தூங்காத களைப்பில் இருந்தாலும் அந்த திருமணத்தை நேர்த்தியாக நடத்த வேண்டும் என்கிற ஆர்வம் அவளது கண்களில் தெரிந்தது. விக்ரம் ஒரு தூரத்தில் நின்று யாரிடமோ போனில் பேசிக் கொண்டிருந்தான். நித்யாவை பார்த்ததும் போனை வைத்துவிட்டு அவள் அருகே வந்தவன், நித்யா, நேத்து ரிசப்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு விடிய காலையிலேயே நீங்க இருக்கணுமா என்ன? உன் ஸ்டாஃப் கிட்ட சொல்லி வேலைங்களை பார்க்க சொல்லி இருக்கலாமே என்று அவன் குரலில் ஒரு மெல்லிய அக்கறை தொனித்தது. நித்யா தன் நெற்றியில் வழிந்த வேர்வையை தொடர்த்து கொண்டு, இல்ல சார், இது அர்ஜுன் சாரோட கல்யாணம். ஏதோ ஒரு தப்பு நடந்தா கூட என்னால ஏத்துக்க முடியாது. எனக்கும் இது ஒரு பெரிய பொறுப்பு சார், அதான் என்றாள். விக்ரம் அவளையே உற்று பார்த்தவன், இப்போ உன் மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதை வருது நித்யா. இவ்வளவு அர்ப்பணிப்போட ஒருத்தவங்க வேலை செய்யறத நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் என்று சொல்லி அங்கிருந்த ஒரு தண்ணீர் பாட்டிலை எடுத்து அவளிடம் நீட்டியவன், முதல்ல இதை குடி, வேலையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீ மயங்கி விழுந்துட்டா அப்புறம் இங்க யார் வேலை பார்ப்பாங்க என்று அவன் அதிகாரம் கலந்த அன்போடு சொல்ல, நித்யாவுக்கு மனசுக்குள் ஒரு இதமான உணர்வு பரவியது. அதிகாலை பொழுது பனிமூட்டம் மெல்ல விலகி கதிரவன் பொன்னிற கதிர்கள் அந்த பிரம்மாண்ட திருமண மண்டபத்தின் மீது படரத் தொடங்கின. மண்டபத்தின் உள்ளே மேலதாளங்களின் சத்தம் விண்ணை பிளக்க, காற்றில் மல்லிகைப்பூ, சந்தனம் மற்றும் ஹோம புகையின் மனம் கலந்து ஒரு புத்துணர்ச்சியான உணர்வை தந்தது. அர்ஜுன் மணமேடையில் பட்டு வேட்டி சட்டையில் படு கம்பீரமாக அமர்ந்திருந்தான். அவனது கண்கள் அலைப்பாய்ந்து கொண்டே இருந்தன. அவன் மணமகன் கோலத்தில் அமர்ந்திருந்தாலும் அவனது இதயம் மட்டும் அந்த மணப்பெண் அறை வாசலிலேயே தவம் கிடந்தது. சித்தார்த் அவன் அருகில் வந்து அமர்ந்து, என்ன மாப்ள, இன்னும் 5 நிமிஷத்துல வித்யா இங்க வந்துருவா. அதுக்குள்ள ஏன் உனக்கு இவ்ளோ பதட்டம்? உன் கண்ணு பொண்ணு ரூமோட வாசல்லையே தான் இருக்கு என்று கிண்டலாக சொல்ல, அர்ஜுன் அசட்டு சிரிப்புடன் தன் சட்டை காலரை சரி செய்தவன், இல்ல சித்து சார், இன்னைக்கு அவ எப்படி இருப்பான்னு நினைக்கும் போதுதான் ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு என்றான் அர்ஜுன். அப்போது,
மணப்பெண் வராங்க என்று ஒரு குரல் கேட்க வேகமாக திரும்பி பார்த்த அர்ஜுன் அப்படியே சிலையாகி போனான். கயல்விழி ஒரு அழகான அரக்கு நிற பட்டு புடவையில் தன் தங்கை வித்யாவின் கையை பற்றி கொண்டு மேடையை நோக்கி அழைத்து வந்தாள். வித்யா அடர் சிவப்பு நிற கூரை புடவையில் தலை முழுக்க மல்லிகை சரம் சூடி நெட்டி சுட்டி மின்ன ஒரு தேவதையாக மேடையில் அடியெடுத்து வைத்தாள். அவளது முகம் நாணத்தில் சிவந்து தரையை பார்த்தபடி மெல்ல மெல்ல நடந்து வந்தாள். அவளை பார்த்த கயல்விழி, என் தங்கை எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க சித்து என்று சித்தார்த்தின் கையை பிடித்து கொண்டு கூறினாள். சித்தார்த்தும் அவளை அணைத்து கொண்டு, ஆமா கயல், இன்னைக்கு வித்யா ஒரு மகாலட்சுமி மாதிரி இருக்கா என்று அவனும் கூற, வித்யா மேடையில் அர்ஜுன் அருகில் வந்து அமர்ந்ததும் அர்ஜுன் அவளது காதோரம் குனிந்து, வித்யா, இன்னைக்கு நிஜமாவே நீ என்ன கொல்றடி. இந்த மனக்கோலத்துல உன்னை பார்க்கும்போது எனக்கு தாலி கட்டுறதுக்கு கூட கை நடுங்குது என்று மெல்லிய குரலில் வம்பு இழுக்க, வித்யா தன் கையில் இருந்த பூக்களை தடவிக்கொண்டே, அர்ஜுன் சும்மா இருங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஐயர் வேற மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு என்று வெட்கத்தில் முகம் சிவந்தாள். புரோகிதர் மாங்கல்யத்தை எடுத்துட்டு போயிட்டு எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க என்று சொல்ல, சித்தார்த் அந்த தாலி வைக்கப்பட்டிருந்த தட்டை தன் கையில் ஏந்தினான். அந்த தட்டை ஏந்தி மண்டபத்தில் இருந்த பெரியவர்கள் ஒவ்வொருவரிடமும் ஆசீர்வாதம் வாங்க அர்ஜுன் அந்த தட்டையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு முறை அந்த தட்டு தள்ளி போகும்போதும், ஐயோ எப்பதான் அந்த தாலி என் கைக்கு வருமோ என்பது போல அவனது பார்வை இருந்தது. இதை கவனித்த சித்தார்த் அர்ஜுனை பார்த்து ரகசியமாக கண்ணடித்து தட்டை தருவது போல வந்து மீண்டும் பின்னால் இழுத்து அவனை சோதித்தான். அர்ஜுன் முகத்தில் ஒரு ஏமாற்றம் கலந்த சிரிப்பு வர, கயல்விழி சிரித்து கொண்டே, சித்து, பாவம் அர்ஜுன் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காரு, சீக்கிரம் தட்டை கொடுங்க என்று சொல்ல, சித்தார்த் ஒரு வழியாக தட்டை ஐயரிடம் ஒப்படைத்தான். பிறகு மாங்கல்யம் அர்ஜுன் கையில் கிடைத்ததும் அவனது முகம் ஒரு பெரும் நிம்மதியிலும் பொறுப்பிலும் மலர்ந்தது. புரோகிதர் கெட்டிமேளம் என்று உரக்க கத்த நாதஸ்வரம் உச்சத்தில் ஒலித்தது. அர்ஜுன் அந்த புனிதமான மஞ்சள் தாலியை எடுத்து வித்யாவின் கழுத்தில் 3 முடிச்சுக்களை போட்டான். முதல் முடிச்சு போடும்போது அர்ஜுனின் விரல்கள் வித்யாவின் கழுத்தில் பட இருவருக்கும் ஒரு மின்னல் வெட்டியது போன்ற உணர்வு ஏற்பட்டது. வித்யா கண்களை மூடி அந்த தருணத்தை சுவாசித்தாள். தாலி கட்டியாச்சு என்று ஒரு குரல் கேட்க, அங்கிருந்தவர்கள் அனைவரும் அச்சதையை தூவி அந்த தம்பதிகளை வாழ்த்தினர். வித்யா இப்பொழுது அர்ஜுனின் சரிபாதியாக மாறிவிட்டாள். அவள் அர்ஜுனை நிமிர்ந்து பார்க்க அவனது கண்களில் ஒரு எல்லையற்ற காதல் தெரிந்தது. இனி நீ எனக்கு மட்டும்தான் வித்யா என்று அர்ஜுன் அவளது கையை மேடைக்கு அடியில் அழுத்தமாக பற்றினான். விக்ரம் மேடைக்கு வந்து, அர்ஜுன், இனி உன் வாழ்க்கை உன் கையில, வித்யாவை பத்திரமா பாத்துக்கோ என்று உருக்கமாக சொல்ல, அர்ஜுன் அண்ணனை அணைத்து கொண்டான். நித்யா மேடைக்கு கீழே நின்று கொண்டு விக்ரமின் அந்த பாசமான முகத்தை பார்த்து தானும் கண் கலங்கினாள். திருமணம் முடிந்து இருவரும் அக்னியை சுற்றி வரும்போது அர்ஜுன் மெல்ல வித்யாவின் கையை பிடித்து அழைத்து சென்றான். ஒவ்வொரு அடியிலும் புதிய ஒரு வாழ்க்கை, புதிய பந்தம் தொடங்குவதை வித்யா உணர்ந்தாள். கயல்விழி மேடையின் ஓரத்தில் நின்று கொண்டு தன் தங்கை ஒரு நல்ல வாழ்க்கைக்குள் நுழைந்ததை எண்ணி நிம்மதி பெருமூச்சு விட்டாள். சித்தார்த் அவளை தன் பக்கம் இழுத்து, கயல், வித்யாவுக்கு ஒரு நல்ல துணை கிடைச்சிட்டாரு, இனி நமக்கும் ஒரு விடுதலை தான் என்று சொல்ல, கயல்விழி அவன் தோளில் தலை சாய்த்து அந்த திருமணத்தின் நிறைவை ரசித்தாள். அந்த திருமண வைபவம் வெறும் சடங்குகளாக இல்லாமல் உணர்ச்சிகளின் உச்சமாகவும் சங்கமமாகவும் அந்த மண்டபத்தில் உறைந்திருந்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சரஸ்வதியின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் வழிய, பின்பு மணமக்கள் இருவரும் சென்று பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொள்ள அனைவரும் அவர்களை மனதார வாழ்த்தினர். திருமணம் முடிந்து அனைவரும் உணவருந்த சென்ற போது நித்யா அங்கு இருப்பவர்களை எல்லாம் வேலை வாங்கி கொண்டிருந்தாள். சாப்பாடு சரியாக பரிமாறப்படுகிறதா என்று பார்த்து கொண்டிருக்க அங்கு வந்த விக்ரம், நித்யா இங்க வா என்று அவளை தனியாக ஒரு ஓரமாக அழைத்து சென்றான். நித்யா, இப்போ வேலை முடிஞ்சதில்ல, வா நம்ம போய் ஒன்னா சாப்பிடலாம், இன்னைக்கு நீங்க குடும்பத்துல ஒருத்தியாவே மாறிட்ட என்று அவன் அழைக்க நித்யாவுக்கு கண்கள் எல்லாம் கலங்கின. இதுவரை அவளை ஒரு வேலையாளாக பார்த்த உலகத்திற்கு நடுவில் விக்ரம் மட்டும்தான் அவளை ஒரு மனுஷியாகவும் ஒரு பெண்ணாகவும் மதித்திருந்தான். பிறகு இருவரும் சேர்ந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு முடித்து அவரவர் வேலைகளை பார்க்க சென்று விட்டனர். அதற்கு பிறகு திருமண மண்டபத்தின் பின்புறம் இருந்த அந்த தனிமையான நந்தவனத்தில்
நித்யா தன் கையில் இருந்த பூக்கூடியை வைத்துவிட்டு அன்றைய வேலைகளை முடித்த களைப்பில் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். சூரிய ஒளி அவள் முகத்தில் படர அவள் திருமணம் நல்லபடியாக முடிந்ததனால் வீட்டிற்கு கிளம்ப தயாரானாள். அப்பொழுது திடீரென ஒரு கனமான நிழல் அவள் மேல் படர திடுக்கிட்டு திரும்பி பார்க்க அங்கே விக்ரம் தன் கோட் பாக்கெட்டில் கையை விட்டுக்கொண்டு இமைக்காமல் அவளையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். அவனை அங்கு எதிர்பார்க்காதவள், சார் இன்னும் நீங்க கிளம்பலையா? வித்யாவும் அர்ஜுனும் கார்ல ஏறிட்டாங்க, நீங்க ஏன் இங்கே நிக்கிறீங்க என்று நித்யா கேட்க விக்ரம் அவள் அருகே ஒரு அடி எடுத்து வைத்தான். அவனது கண்கள் எப்பொழுதும் இல்லாத ஒரு தீவிரத்துடன் இருந்தன. நித்யா, எனக்கு இப்போ ஒரு பதில் தெரியணும். இவ்வளோ நாளா இந்த பிசினஸ் பணம்னு ஓடிக்கிட்டு இருந்த எனக்கு முதல் முறையா உன்னை பார்த்த அப்புறம் தான் ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கு. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும். எனக்கு நீ மனைவியா வேணும். இது என்னோட விருப்பம் மட்டும் இல்ல, என்னோட முடிவும் கூட என்று விக்ரம் அதிரடியாக நேரடியாகவே கேட்டான். நித்யாவிற்கு ஒரு நிமிடம் பூமி சுற்றுவது போல இருந்தது. கையில் இருந்த பூக்கூடை நழுவி தரையில் விழுந்தது. சார், என்ன சொல்றீங்க? நீங்க எங்க, நான் எங்க? நீங்க ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், அந்தஸ்துல உயர்ந்தவர். நான் வெறும் நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்து பிழைப்புக்காக வேலை பார்க்கற பொண்ணு. இது எப்பவுமே பொருந்தாது சார். நீங்க ஏதோ ஒரு வேகத்துல சொல்றீங்க, இதெல்லாம் சரியா வராது. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க என்று பதட்டத்துடன் சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓட பார்த்தாள். ஆனால் விக்ரம் அவளை விடவில்லை. மின்னல் வேகத்தில் அவளது மணிக்கட்டை பற்றி இழுத்து அவளை தன் பக்கம் திருப்பி மிக நெருக்கமாக நிற்க வைத்தவன், என்னை விட்டுட்டு ஈஸியா ஓடலாம்னு நினைக்காத நித்யா. அந்தஸ்து, பணம் இதெல்லாம் என் கால் துசிக்கு சமம். எனக்கு தேவை உன் அந்தஸ்து இல்ல, உன்னோட அன்பு தான். இத்தனை வருஷமா என் மனசு ஒரு மரக்கட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது திரும்ப துடிக்கவே ஆரம்பிச்சிருக்கு. உன்னை நான் அவ்வளோ ரேஸ்ல விட்டுற மாட்டேன் என்று விக்ரம் அவளது கண்களை ஊடுருவி பார்த்து சொன்னான். அதை பார்த்த நித்யா பயத்தில் நடுங்கினாள். அவனது கைகளின் பிடியில் இருந்த அந்த அதிகாரம் அவளை நிலைக்குலைய வைத்தது. சார் ப்ளீஸ், என் கையை விடுங்க. யாராவது பார்த்தா என்னை தப்பா நினைப்பாங்க. உங்களை என்னால கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது, இது நடக்காத காரியம் என்று அவள் தன் கையை விடுவிக்க போராடினாள். ஒரு வழியாக அவனது பிடியிலிருந்து விடுபட்டு பயத்தில் அழுது கொண்டே மண்டபத்தின் வாசலை நோக்கி ஓட அவள் ஓடுவதை பார்த்த விக்ரம் அங்கேயே நின்றபடி உரத்த கரலில் கத்தினான். ஓடு நித்யா, எவ்வளவு தூரம் வேணாலும் ஓடு. ஆனா ஒரு விஷயத்துல மனசுல வச்சுக்கோ, இந்த ஜென்மத்துல நீ தாண்டி என் பொண்டாட்டி, அதை யாராலையும் மாத்த முடியாது. விக்ரம் ஒரு தடவை ஒரு விஷயத்துல ஆசைப்பட்டா அதை அடைஞ்சே தீருவான்னு உனக்கு இன்னும் தெரியல. உன்னை எப்படி என் கைக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் மனசுக்குள்ள வந்த முதல் ஆசையே நீதான். உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது என்று அவன் ஆக்ரோஷமாக சொல்ல அந்த வார்த்தைகள் நித்யாவின் காதுகளில் இடியாக வந்து விழுந்தன. நித்யா பின்னால் கூட திரும்பி பார்க்காமல் தன் வண்டியில் ஏறி பறந்தாள். அவளது இதயம் ரயிலை போல துடித்துக் கொண்டிருந்தது. என்ன மனுஷன் இவரு, இவ்ளோ பிடிவாதமா இருக்காரே. ஆனா அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ஏன் என் மனசு போட்டு இப்படி உலுக்கிட்டு இருக்கு என்று அவள் தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டாள். மண்டபத்தில் நின்றிருந்த விக்ரம் முகத்தில் ஒரு கர்வமான புன்னகை அரும்பியது. பயப்படு நித்யா, அந்த பயமே உன்னை என்கிட்ட கூட்டிட்டு வரும். நீ ஓடுற ஒவ்வொரு அடியும் கடைசியில என் வீட்டு வாசல்ல தான் வந்து முடியும் என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு தன் கார் சாவியை எடுத்து சுழற்றினான். இந்த அதிரடி மோதல் விக்ரம் நித்யா காதலில் ஒரு மிகப்பெரிய அனலை மூட்டியது. அர்ஜுன் வித்யா கல்யாணம் முடிந்து விட்டாலும் விக்ரம் நித்யா இடையிலான இந்த புதிய யுத்தம் இப்பொழுதுதான் ஆரம்பமாகி இருக்கிறது. நித்யா பயத்தில் வண்டியை எடுத்துக்கொண்டு பறந்த பிறகு விக்ரம் அந்த தனிமையில் நின்றபடி ஒரு சிகரெட்டை பற்ற வைக்க போனவன் சட்டென்று அர்ஜுனின் திருமணம் மற்றும் அந்த வீட்டின் மங்கள சூழல் நினைவுக்கு வர அதை தூக்கி எறிந்தான். அவனது முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை வந்தது. பயப்படு நித்யா, அந்த பயம்தான் உன்னை என்கிட்ட கூட்டிட்டு வரும் என்று முணுமுணுத்தபடி தன் கார் சாவியை சுற்றிக்கொண்டு போர்டிகோவிற்கு வந்தான். அங்கே சீதார்த், கயல்விழி, புதுமண தம்பதிகள், அர்ஜுன் மற்றும் வித்யா என அனைவரும் கார்களில் ஏறி புறப்பட தயாராக இருந்தனர். விக்ரம் தன் காருக்குள் ஏறி அமர்ந்ததும் சீதார்த் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தவன், என்னன்னா முகத்துல ஒரு புது வெளிச்சம் தெரியுது, நித்யா கிளம்பிட்டாளா? அவகிட்ட ஏதோ ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்க போல என்று குறும்புடன் கேட்டான். விக்ரம் தன் உணர்ச்சிகளை வெளியில் காட்டிக் கொள்ளாமல், அதெல்லாம் ஒண்ணுமில்ல சித்து, கல்யாண வேலையெல்லாம் முடிஞ்சதுல அந்த பொண்ணுகிட்ட செட்டில்மெண்ட் பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன்.
வேற ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம வண்டியை எடுப்போம் என்று மழுப்பலாக சொன்னான். உடனே சித்தார்த் சிரித்து கொண்டே கயல்விழியின் பக்கம் திரும்பி, கயல், அண்ணன் எப்படி போய் சொல்றாரு பாரு, செட்டில்மெண்ட் பேசுற மனுஷன் முகமா இது? ஏதோ பெரிய டீல் பேசி முடிச்சிருக்காருன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது என்று சொல்ல கயல்விழி வித்யாவை பார்த்து சிரித்தாள். வித்யா அர்ஜுனின் தோளில் சாய்ந்து கொண்டு, அவர் எப்பவும் இப்படிதான் அக்கா, ஆனா நித்யாக்கா முகம் ஏன் இவ்வளோ செவந்திருந்துச்சுன்னு தான் தெரியல என்று தன் பங்குக்கு கொளுத்தி போட்டாள். வீட்டிற்கு வந்து சேர்ந்ததும் புதுமண தம்பதிகளான அர்ஜுன் மற்றும் வித்யாவை வரவேற்க வாசலில் கயல்விழி ஆரத்தி தட்டுடன் நின்றாள். வித்யா வலது காலை எடுத்து வைத்து அந்த பெரிய பங்களாவிற்குள் நுழையும் போது அவள் மனதில் ஒரு இனம் புரியாத நினைவு. அர்ஜுன் அவளது கையை பிடித்து கொண்டு, இனிமே இது நம்ம வீடு வித்யா, நீ தாண்டி இனிமே என்னோட ராணி என்று காதலோடு சொன்னான். அனைவரும் ஹாலில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்த போது சித்தார்த் மீண்டும் விக்ரமை வம்புக்கு இழுத்தான். அண்ணா, அந்த நித்யா ரொம்ப திறமையான பொண்ணு இல்ல, இந்த ஒரு வாரத்துல நம்ம குடும்பத்துல ஒருத்தியாவே மாறிட்டா. அவளை விடாம நம்ம பிசினஸ்லயே ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்து சேர்த்துக்கலாமா என்று வேண்டுமென்றே கேட்க விக்ரம் காஃபியை ஒரு மிடர் பருகி விட்டு, அவ தான் என் வாழ்க்கை பொறுப்பையே ஏத்துக்க போறாளே சித்து, அதுக்கப்புறம் பிசினஸ் எல்லாம் எதுக்கு என்று பட்டென்று சொல்லிவிட்டு பிறகுதான் உளறிவிட்டதை உணர்ந்து சட்டென்று அமைதியானான். அந்த அறையே ஒரு நிமிடம் நிசப்தமானது. அர்ஜுன் அதிர்ச்சியில் கையில் இருந்த காஃபி கோப்பையை கீழே விழ பார்த்தது. என்னன்னா சொன்னீங்க? நித்யா உங்க வாழ்க்கைய பொறுப்பா என்று அர்ஜுன் ஆச்சரியத்தில் கேட்க சித்தார்த் கயல்விழியின் கையை பிடித்து கொண்டு, நான் அப்பவே சொன்னேன்ல கயல், விக்ரமண்ண அந்த பொண்ணுகிட்ட சரணாகதி அடைஞ்சிருவாருன்னு என்று ரகசியமாக கூறினாள். விக்ரம் வேகமாக எழுந்து நின்று, ஆமாண்டா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவகிட்ட இப்பதான் என் காதலியே சொன்னேன், ஆனா அவ எதுவுமே சொல்லாம பயந்துகிட்டு ஓடிட்டா. அவளோட அந்த பயத்தை உடைச்சி அவளை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வர்றது ஏன் பொறுப்பு. இனிமே இதை பத்தி யாருமே என்கிட்ட மறுபடியும் பேசக்கூடாது, புரியுதா என்று தன் அதிகார குரலில் சொல்ல அங்கிருந்த அனைவரும் சந்தோஷத்தில் உறைந்து போயினர். கயல்விழி முன்னே வந்து, மாமா, இதுதான் எங்க எல்லாருக்கும் வேணும், நீங்க ரொம்ப நல்ல பொண்ணுதான் நித்யா, அவங்க ஏன் பயப்படுறாங்கன்னு எனக்கு நல்லா புரியுது, வசதி வாய்ப்பு தான் அவங்க கண்ணை மறைக்குது, ஆனா கவலைப்படாதீங்க மாமா, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல என்று உறுதி கொடுத்தாள். அர்ஜுன் வித்யாவை பார்த்து, வித்யா, நான் தான் சொன்னேன்ல, என் அண்ணன் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதை யாராலையும் மாத்த முடியாதுன்னு. பாவம் நித்யா கடைசியில எங்க அண்ணன் கிட்ட சிக்கிக்கிட்டாங்க என்று சிரித்தான். வித்யா மெல்ல அர்ஜுனின் கையை அமுக்கி, அர்ஜுன், மாமாவோட காதலை பத்தி தப்பா பேசாதீங்க, நித்யா அக்காவுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும், நாம தான் அவளுக்கு புரிய வைக்கணும் என்று சந்தோஷமாக சொன்னாள். அன்று இரவு அர்ஜுன் மற்றும் வித்யாவின் அந்த புகுந்த வீட்டு பிரவேசம் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் விக்ரமின் அந்த அதிரடி காதல் பிரகடனம் அந்த வீட்டையே ஒரு புதிய எதிர்பார்ப்பில் ஆழ்த்தியது. விக்ரம் தன் அறைக்கு சென்று ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த இருளை பார்த்தான். நித்யா, நீ எங்க ஓடினாலும் உன் நிழலா நான் உன் பின்னாடியே வருவேண்டி, உன்னை என் மனைவி ஆக்கிற வரைக்கும் இந்த விக்ரமுக்கு தூக்கமே வராது என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். மறுபடியும் தன் கட்டிலில் வந்து அமர்ந்து விம்மி அழுது கொண்டிருந்த நித்யாவிற்கு விக்ரமின் அந்த ஆக்ரோஷமான காதல் ஒரு பக்கம் பயத்தை தந்தாலும் இன்னொரு பக்கம் அவளது அடிமனதில் ஒரு சிறிய சிலிர்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. கல்யாண மண்டபத்தின் களைப்பு ஒரு புறம் இருந்தாலும் அந்த பெரிய பங்களாவில் ஒரு புதிய உற்சாகம் தொற்றிக் கொண்டிருந்தது. வாசலில் கட்டப்பட்டிருந்த மாவிலை தோரணங்களும் மல்லிகை பூக்களின் வாசமும் அந்த இரவை இன்னும் அழகாக்கின. வித்யாவின் அறை பகல் போன்ற வெள்ளை நிற மல்லிகை பூக்களாலும் மெல்லிய ரோஜா இதழ்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அறையின் நடுவே இருந்த கட்டிலில் பட்டு விரிப்புகள் விரிக்கப்பட்டு அதன் மேல் பூக்கள் தூவப்பட்டிருந்தன. ஒரு ஓரத்தில் வாசனை திரவியங்கள் மற்றும் இனிப்பு வகைகள் வைக்கப்பட்டிருக்க மெல்லிய சந்தன வாசம் அந்த அறையையே ஆட்கொண்டிருந்தது. அடுத்த அறையில் வித்யாவை தயார் செய்து கொண்டிருந்தாள் கயல்விழி. வித்யா ஒரு மெல்லிய சந்தன நிற பட்டு சேலையில் தலையில் ஒரு முழம் மல்லிகை பூவை சுற்றி கொண்டு கையில் இருந்த மருதாணி சிவப்பை பார்த்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளது முகம் பயத்திலும் வெட்கத்திலும் கலந்திருந்தது. கயல்விழி அவளது அருகில் அமர்ந்து வித்யாவின் கைகளை பற்றி கொண்டவள், என்னடி வித்யா, ஏன் உன் கையெல்லாம் அப்படி நடுங்குது?
அர்ஜுன் ஒன்னும் அந்நியன் இல்லையே, இவ்வளோ நாள் உன் கூட பழகினவர் தானே என்று மெல்ல சிரித்து கொண்டே கேட்க, வித்யா மெல்லிய குரலில், இல்லக்கா, இது வரைக்கும் அவர் ஒரு காதலனா உரிமையா பார்த்தது வேற. ஆனா இப்போ ஒரு மனைவியா அவர் முன்னாடி நிக்க போறேன்னு நினைச்சா ஏதோ ஒரு நடுக்கம் வருதுக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியல என்று அவளது மார்பில் சாய்ந்து கொண்டாள். கல்விழி அவளது தலையை தடவி கொடுத்து, வித்யா, இது எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற ஒரு அழகான பயம்தான். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, ஒரு ஆணுக்கு அவன் மனைவியாகிற பொண்ணுதான் அவனோட பாதி உலகம். அர்ஜுன் உன் மேல உயிரிய வச்சிருக்காருன்னு உனக்கே தெரியும். இன்னைக்கு இந்த இரவு உங்க 2 பேரோட மனசும் உடம்பும் ஒன்னாக போற ஒரு புனிதமான நேரம். அவருக்கு நீ ஒரு நல்ல துணையா தோழியா இருக்கணும். வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் இந்த முதலிரவோட நினைவுகள் தான் உங்களை எப்பவும் சேர்த்து வைக்கும். உன் காதலையும் உன் மரியாதையையும் அவருக்கு முழுசா இன்னைக்கு கொடு வித்யா. பயப்படாத, அவர் கண்டிப்பா உன்னை ஒரு பூ மாதிரி தான் பார்த்துப்பார் என்று ஒரு அக்காவாக ஒரு தாயாக அத்தனை பக்குவத்தையும் வார்த்தைகளில் வடித்தாள். மறுபுறம் அர்ஜுன் தன் அறையில் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தான். அவனது சட்டை பட்டன்களை சரி செய்வதும் கண்ணாடியை பார்ப்பதுமாக அவனது படபடப்பு வெளிப்பட்டது. அப்பொழுது சித்தார்த் உள்ளே நுழைந்தவன், ஏன மாப்ள இவ்வளோ பதட்டமா இருக்க? பிசினஸ்ல பெரிய பெரிய டீல் எல்லாம் பேசுற அர்ஜுன் தானா இது என்று சித்தார்த் கேலி செய்ய, அர்ஜுன் அசட்டு சிரிப்பு சிரித்தவன், இல்ல சித்து சார், என்னமோ தெரியல, வித்யா முன்னாடி போக ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு என்றான். சித்தார்த் அவன் தோளில் கையை போட்டு, டே அர்ஜுன், இங்க பாரு, வித்யா இப்போ ரொம்ப பயந்து போயிருப்பா. அவளை பொறுத்தவரை அவளோட உலகம் இப்போ மாறப்போகுது. ஒரு புருஷனா அவளுக்கு முதல்ல நீ ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கணும். அவளை அவசரப்படுத்தாம அவளோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ. இன்னைக்கு நீ அவ காட்டுற அந்த பணிவும் அன்பும் தான் உன்னோட மொத்த வாழ்க்கைக்கும் அஸ்திவாரம். அவளை உன் கைய பிடிச்சு மெல்ல இந்த வாழ்க்கைக்குள்ள கூட்டிட்டு போ என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி அனுப்பி வைத்தான். சித்தார்த் சொன்ன அறிவுரைகளை கேட்ட பிறகு அர்ஜுன் அறைக்குள் சென்று வித்யாவுக்காக காத்திருந்தான். அவனது இதயம் ஒரு கடிகார முள்ளை விட வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. என்னடா அர்ஜுன், பிசினஸ்ல எவ்வளையோ சவால்கள் எல்லாம் பார்த்திருக்க, ஆனா இப்போ ஒரு பொண்ணு முன்னாடி நிக்கிறதுக்கு இப்படி பதறியே என்று தனக்குள்ளேயே சிரித்து கொண்டான். அடுத்த அறையில் கைல்விழி வித்யாவின் கையில் அந்த வெள்ளி பால் சொம்பை கொடுத்தாள். வித்யா, இது வெறும் பால் மட்டும் இல்லடி, இது உங்க 2 பேரோட இனிமையான வாழ்க்கையோட தொடக்கம். பயப்படாத, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் அர்ஜுன் உன்னை ஒரு பூ மாதிரி தாங்குவாரு. போ, மெதுவா உள்ள போ என்று சொல்லி அவளது முதுகை தட்டி அனுப்பி வைத்தாள். வித்யா அந்த பால் சொம்பை தன் நடுங்கும் கைகளில் ஏந்தியபடியே மெல்ல அர்ஜுனின் அரைக்கதவை நோக்கி நடந்தாள். அவளது கால் கொலுசுகள் அந்த நிசப்தமான இரவில் ஜல் ஜல் என்று மெல்லிய ஒளியை எழுப்ப, ஒவ்வொரு அடியும் அவளுக்கு ஒரு புதிய உலகத்திற்கு அழைத்துச் செல்வது போல இருந்தது. அந்த பெரிய பங்களாவின் 2வது மாடியில் இருந்த அர்ஜுனின் அறை அன்று ஒரு நந்தவனம் போல காட்சியளித்தது. கதவை திறந்த உடனேயே நாசியை துளைக்கும் மல்லிகை பூக்களின் அடர்த்தியான வாசம் ஒருவிதமான மயக்கத்தை தந்தது. அறையின் 4 மூலிகையிலும் மெல்லிய நறுமண மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. அவற்றின் பொன்னிற ஒளி அந்த அறையின் சுவர்களில் நடனமாடிக்கொண்டிருக்க, கட்டிலின் மேல் தூவப்பட்டிருந்த ரோஜா இதழ்கள் ஒரு மென்மையான மெத்தையை போல காட்சியளித்தன. வித்யா கையில் அந்த வெள்ளி பால் சொம்புடன் கதவருகே வந்து நிற்க, அவளது இதயம் ஒரு போர்க்களத்தை போல துடித்துக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு முறை மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுதும் அவளது பட்டுச்சேலையின் முந்தானை லேசாக நடுங்கியது. தலை குனிந்தபடி மெல்ல அறைக்குள் நுழைந்தால் அவளது கால் கொலுசுகள் ஜல் ஜல் என்ற மெல்லிய ஒளி எழுப்ப, அது அந்த நிசப்தமான இரவில் ஒரு சங்கீதம் போல ஒலித்தது. அர்ஜுன் ஜன்னல் ஓரமாக நின்று கொண்டு வெளியே தெரிந்த நிலவின் ஒளியை பார்த்து கொண்டிருந்தான். கதவு மூடும் சத்தம் கேட்டதும் அவன் மெல்ல திரும்பி பார்க்க, அங்கே விளக்கு வெளிச்சத்தில் ஒரு தேவதையை போல நின்றிருந்த வித்யாவை பார்த்ததும் அவனது அத்தனை அறிவும் ஒரு நிமிடம் வேலை செய்ய மறுத்தது. அவளது நெற்றியில் இருந்த அந்த சிறிய வியர்வை துளிகள் விளக்கொளியில் வைரங்களாக மின்னின. வித்யா மெல்ல நடந்து வந்து மேஜையில் பால் சொம்பை வைத்தாள். அவளது கைகள் நடுங்குவதை அர்ஜுன் கவனித்தான். அவன் மெதுவாக அவள் அருகே நெருங்கி வர வர வித்யாவின் சுவாசம் இன்னும் வேகமானது. அர்ஜுன் அவளது தோளில் தன் கையை வைக்க, அந்த முதல் தீண்டலில் வித்யா சிலிர்த்து போய் தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள்.
ஏய் வித்யா, ஏன் இவ்ளோ பயப்படுற? நான் உன்னோட அர்ஜுன் தானே என்று அவனது காதோரம் மிக மெல்லிய குரலில் கேட்க, அவனது மூச்சு காற்று அவளது காது மடல்களில் பட்டதும் வித்யாவிற்கு உடல் முழுக்க ஒரு மின்சாரம் பாய்ந்ததை போன்ற உணர்வு ஏற்பட்டது. அர்ஜுன் அவளது முகத்தை பிடித்து மெல்ல தூக்கினான். வித்யாவின் கண்கள் ஈரமாக இருந்தன. அது பயத்தினால் அல்ல, ஒரு எல்லையற்ற காதலினால் வந்த கண்ணீர். அர்ஜுன் தன் கட்டை விரலால் அந்த கண்ணீரை துடைத்துவிட்டு அவளது இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகையை வரவழைக்க முயன்றான். இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க வித்யா. உன்னை பார்க்கும்போது எனக்குள்ள இருக்க அத்தனை வார்த்தைகளும் காணாம போயிடுச்சுடி என்றவன் அந்த மல்லிகை பூக்கள் நிறைந்த அறையில் அர்ஜுன் மெல்ல வித்யாவின் கையை பிடித்து கட்டிலின் ஓரத்தில் அமர வைத்தான். வித்யா இன்னும் அந்த புதிய சூழலின் நடுக்கத்திலேயே இருந்தாள். அர்ஜுன் அவளது தோளில் கை போட்டு தன் பக்கம் மெல்ல இழுத்து அணைத்து கொண்டவன், வித்யா, இப்போ இந்த தாலி உன் கழுத்துல ஏறிடுச்சுங்கிறதுக்காக உன் கனவுகள் எல்லாம் நின்னுடாது, சரியா? சரி சொல்லு, எப்படி இருக்கு இந்த ஃபீலிங்? காலேஜ் எப்போ ரீஓபன் ஆகுது? நீ எப்போ இருந்து திரும்பவும் அந்த படிப்பு உலகத்துக்குள்ள போக போற என்று அர்ஜுன் மிகவும் அக்கறையோடு கேட்டான். வித்யா அவனது மார்பில் தலை சாய்த்து கொண்டு, அடுத்த வாரத்திலிருந்து காலேஜ் ஆரம்பிக்குது அர்ஜுன். ரெகுலர் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும். ஆனா கல்யாணம் முடிஞ்ச கையோட காலேஜ் போறதுக்கு ஒரு மாதிரி இருக்குமோன்னு யோசிச்சேன் என்று தயங்கியபடியே சொன்னாள். அர்ஜுன் அவளது முகத்தை தூக்கி நேராக அவளது கண்களை பார்த்தவன், ஏண்டி அப்படி யோசிக்கிற வித்யா? இப்போ இருக்கிற காலத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளோ பேர் சாதிக்கிறாங்க. நீ மட்டும் என்ன புதுசாவா பண்ண போற? உன்னோட இந்த ஒரு வருஷ படிப்பு ரொம்ப முக்கியம். டெய்லி நானே உன்னை காலேஜில் டிராப் பண்ணி சாயங்காலம் பிக்கப்பும் பண்ணிக்கிறேன். உனக்கு அங்க ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இல்ல படிப்புல சந்தேகம் இருந்தாலோ முதல்ல என்கிட்ட தான் சொல்லணும். உன் படிப்புக்கும் உனக்கும் நடுவுல நான் ஒரு நிழலா இருப்பேனே தவிர தடையா இருக்க மாட்டேன் என்று அவன் கொடுத்த உறுதி வித்யாவின் மனதில் ஒரு பெரிய மலர்ச்சியை தந்தது. தொடர்ந்து அர்ஜுன் அவளது கைகளை தன் கைகளுக்குள் பொதிந்து கொண்டு, வித்யா, இன்னொரு முக்கியமான விஷயம். உன்னோட இந்த படிப்பு முடிகிற வரைக்கும், அதாவது இந்த ஒரு வருஷம் நமக்கு குழந்தை எதுவும் வேண்டாம்னு நினைக்கிறேன். படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நிதானமா அதை பத்தி பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தை வந்துட்டா உன்னோட கவனம் செதறிடும். உன்னால முழுசா படிக்க முடியாது. அது உனக்கு சம்மதமா என்று கேட்க, அர்ஜுன் இதை கேட்டதும் வித்யா ஒரு நிமிடம் அதிர்ச்சியாகி கண்களை விரித்து பார்த்தவள், அப்போ நமக்குள்ள எதுவுமே வேண்டாமா அர்ஜுன்? நம்ம சாதாரணமா மட்டும்தான் இருக்கணுமா என்று அவள் அப்பாவியாக அதே சமயம் ஒரு ஏக்கத்துடன் கேட்க, அர்ஜுன் வாய்விட்டு சிரித்து விட்டான். அவளது கன்னத்தை மெல்ல கிள்ளி, அடியே வித்யா, நான் அந்த அளவுக்கு ஒன்னும் உத்தமம் கிடையாது. நானும் கொஞ்சம் கெட்டவன் தான். குழந்தைதான் இப்போதைக்கு வேண்டாம்னு சொன்னே தவிர மற்றபடி எனக்கு முழுசா நீ வேணும். உன் அன்பு வேணும். உன்னோட இந்த நெருக்கம் வேணும். இவ்வளவு அழகான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் சும்மா இருன்னு சொன்னா என் நிலைமை என்ன ஆகும்னு உனக்கு தெரியாதாடி? நான் சும்மா உன்னை கிண்டல் பண்ணல. நாம கணவன் மனைவியா நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா இன்னைக்கு தொடங்குவோம். குழந்தைங்கிறது ஒரு பொறுப்பு. அதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. ஆனா நமக்கான இந்த தனிமை, இந்த ரொமான்ஸ், இதையெல்லாம் தள்ளி போடுறதுக்கு நான் தயாரா இல்லை என்று அவன் குறும்பு மின்ன சொல்ல, வித்யா வெட்கத்தில் சிவந்து அவனது சட்டையை பற்றி கொண்டவள் நெகிழ்ச்சியுடன் அர்ஜுனை பார்த்து, தேங்க்ஸ் அர்ஜுன், நீங்க என்னை இந்த அளவுக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்களை போல ஒரு புருஷன் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். என் படிப்பு மேல நீங்க வச்சிருக்கிற அக்கறை, என் மேல வச்சிருக்கிற மரியாதை, இது போதும் எனக்கு. நாம இப்பவே நம்ம வாழ்க்கையை தொடங்குவோம். என் படிப்புக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் நடுவுல எந்த தடையுமே வராதுன்னு நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன் அர்ஜுன் என்று மிக உணர்வுபூர்வமாக சொல்லி அவனது கழுத்தை கட்டி கொண்டாள். அர்ஜுனும் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டவன், இனிமே இடையில சார்னு கூப்பிடுறத நிறுத்திட்டு அர்ஜுன்னு ஒழுங்கா கூப்பிடு வித்யா. இந்த நிமிஷத்துல இருந்து நீ வேற நான் வேற இல்லை என்றவன் அவளது இதழ்களில் தன் முத்திரையை பதித்தான். அந்த அறையில் மல்லிகை பூக்களின் வாசம் இப்பொழுது இன்னும் அடர்த்தியாக தெரிந்தது. அர்ஜுன் வித்யாவின் இதழ்களில் தன் இதழ்களை பதித்த அந்த நொடி காலம் அப்படியே உறைந்து போனது போல் இருந்தது. வித்யா தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அவளது நீண்ட இமைகள் அர்ஜுனின் கன்னங்களில் பட்டு வருடின. அந்த முதல் முத்தம் ஒரு மென்மையான தொடக்கமாக இருந்தாலும்
அடுத்தடுத்த நொடிகளில் அது இருவருக்குள்ளும் ஒரு பெரிய தாக்கத்தை தூண்டியது. அர்ஜுன் மெல்ல அவளது இதழ்களில் இருந்து விலகி அவளது நெற்றியில் முட்டினான். இருவரின் சுவாசமும் இப்பொழுது ஒன்றாக கலந்திருந்தது. வித்யாவின் இதழ்கள் லேசாக துடித்தன. அவளது முகம் வெட்கத்தில் ஒரு செவ்வரளி பூவை போல சிவந்திருந்தது. அர்ஜுன் தன் விரல்களால் அவளது காதோரம் சரிந்து கிடந்த கூந்தலை மெல்ல ஒதுக்கிவிட்டு அவளது கழுத்து சரிவில் தன் முகத்தை புதைத்தான். அவனது மூச்சுக்காற்று அவளது கழுத்தில் பட்ட மாத்திரத்தில் வித்யா அர்ஜுன் என்று ஒரு மெல்லிய முணுமுணுப்புடன் அவனது சட்டையை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டாள். அவளது விரல்கள் அவனது முதுகில் கோலமிட அர்ஜுன் மெல்ல அவளது பட்டுச்சேலையின் முந்தானையை தளர்த்தி அவளது தோள்களில் தன் முத்தங்களை வரிசையாக பதித்தான். ஒவ்வொரு முத்தமும் அவளுக்குள் ஒரு புதிய மின்சாரத்தை பாய்ச்சியது. அவன் அவளை மெல்ல அந்த பூக்கள் தூவப்பட்ட மெத்தையில் சாய்த்து வித்யாவின் விரிந்த கூந்தல் அந்த ரோஜா இதழ்களுக்கு நடுவே ஒரு கருமேகம் போல பரவி கிடக்க அர்ஜுன் அவளுக்கு மேலே சாய்ந்து அவளது கண்களை ஆழமாக பார்த்தவன், வித்யா, நீ இப்போ எவ்வளோ அழகா இருக்கன்னு உனக்கு தெரியுமாடி? இந்த உலகத்துல இருக்க எல்லா அழகும் உன்கிட்ட வந்து சேர்ந்த மாதிரி இருக்குது என்று அவன் தழுதழுத்த குரலில் சொல்ல வித்யா வெட்கத்துடன் அவன் மார்பில் முகம் புதைத்தாள். அர்ஜுன் அவளது இடையில் கை வைத்து தன் பக்கம் இன்னும் நெருக்கமாக இழுத்தான். அவனது கைகளின் கதகதப்பும் அந்த தீண்டலும் வித்யாவை மெல்ல மெல்ல தன் வசம் இழக்க செய்தது. அவள் தன் கைகளை அவனது கழுத்தை சுற்றி வளைத்து அவனை இன்னும் இறுக்கமாக தன் பக்கம் இழுத்தாள். இருவரின் இதய துடிப்பும் இப்பொழுது ஒரே சீராக ஒரு சங்கீதம் போலவே ஒலித்தது. அறையில் எரிந்து கொண்டிருந்த மெழுகுவர்த்திகள் மெல்ல அணைந்து அந்த நீல நிற நிலவொளி மட்டும் ஜன்னல் வழியாக உள்ளே வந்து அவர்களை ஆசிர்வதித்தது. அர்ஜுன் அவளது ஆடைகளை மெல்ல விலக்கி அவளது மேனியை ஆராதிக்க தொடங்கினான். அவனது முத்தங்கள் அவளது கழுத்திலிருந்து மெல்ல கீழே இறங்கி அவளது மென்மையான தோள்களையும் இடையையும் வருடின. வித்யா ஒரு விதமான மயக்கத்தில், அர்ஜுன், என்ன விட்டுறாதீங்க என்று அவனது காதோரம் ரகசியமாக சொன்னாள். உன்னை விடவா வித்யா, இனிமே என் ஒவ்வொரு சுவாசமும் உனக்காகத்தான், நீயும் நானும் வேற வேற இல்லை என்று சொல்லியபடி அவன் அவளை முழுமையாக தன்னுள் கரைத்து கொண்டான். அந்த இரவு அவர்களின் காதலுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்தது. இரண்டு உடல்கள் இணைவதையும் தாண்டி இரண்டு ஆன்மாக்கள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்த ஒரு உன்னத தருணமாக அது மாறியது. மல்லிகை பூக்கள் அந்த படுக்கையில் நசுங்கி மனம் பரப்ப அர்ஜுன் மற்றும் வித்யாவின் காதல் வேகம் அந்த அறையின் நிசப்தத்தை கலைத்தது. அந்த இரவு முழுவதும் அவர்கள் ஒருவரையொருவர் அணு அணுவாக ரசித்தனர். வித்யா அர்ஜுனின் அணைப்பிற்குள் ஒரு குழந்தையைப் போல தன்னை ஒப்படைக்க அர்ஜுன் அவளை ஒரு பொக்கிஷத்தை போல கையாண்டான். விடியற் காலை நேரம் நெருங்கும் பொழுது இருவரும் ஒருவரையொருவர் அணைத்தபடி கிடக்க வித்யா அர்ஜுனின் இதய துடிப்பை கேட்டபடியே ஒரு ஆழ்ந்த நிம்மதியில் கண்ணயர்ந்தாள். அர்ஜுன் அவளது நெற்றியில் ஒரு கடைசி முத்தத்தை பதித்துவிட்டு அவளை தன் கைகளுக்குள் இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். அந்த முதலிரவு அவர்களின் வாழ்க்கை பயணத்தின் மிக அழகான மற்றும் மறக்க முடியாத தொடக்கமாக அமைந்தது.